இந்தியாவில் மட்டும் 190 லட்சம் கோடி ரூபாய் பணம் எஃப்டில மக்கள் போட்டிருக்கிறாங்களாமா. எஃப்டில போட்டா அந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இத்தனை கோடி பணம் எஃப்டில இருக்குன்னு பார்க்கும்போது அதன் மீது உண்டான நம்பிக்கை மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதா தெரிய வருது இல்லையா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல டாப் 5 ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன் 2025ல என்ன 5 சூப்பரான ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு திட்டத்திலையும் எவ்வளவு வட்டி விகிதம் கொடுக்குறாங்க, எதுல என்ன விஷயம் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு, இல்லை எது நல்லா இல்லை, எது நமக்கு சிறந்தது அப்படிங்கிறத நீங்களே தான் செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ்வாலா, நான் உங்க யுவராணி. பொதுவா நம்மள மாதிரியான மக்கள் சம்பாதிக்கிற பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் முதலீடு போடணும் அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கணும், அந்த இடத்துல தான் நான் என் பணத்தை போய் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா எங்க போகலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல போய் பணத்தை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா கொஞ்சம் சேஃபா இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா ரியல் எஸ்டேட்ல கொண்டு போய் பணத்தை போடுவாங்க. அப்படியும் இல்லையா தங்கத்துல போட்டுருங்க எப்பவுமே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே இத்தனை கோடி ரூபாய் எஃப்டில மக்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இல்ல என்ன காரணம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன். ஸோ இவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நிச்சயமா நமக்கு என்ன ஆனாலும் உலகமே அழிஞ்சாலும் நமக்கு கிடைச்சிடும். ஆனா இந்த ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், கோல்டுலாம் பார்க்கும்போது ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரியே போயிட்டு இருக்கும். ஃபிக்ஸ்டு நமக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடுத்த பாயிண்ட் ஜீரோ மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்கே கிடையாது, ஏன்னா பேங்க்ல தான் போடுறோம். ஸோ நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு நிறையவே இருக்கு. அண்ட் கேபிட்டல் ப்ரொடக்ஷன். ஒரு 5 லட்ச ரூபா போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது, சேஃபா அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். இதுவே நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா இன்னைக்கு 5 லட்ச ரூபா இருக்கிறது நாளைக்கு ஒரு 5.5 லட்ச ரூபாயா மாறும். ஆனா நாளைக்கு அது திடுதுப்புன்னு ஒரு 3 லட்ச ரூபாய் கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் பயமுடுத்தல, கேபிட்டல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எஃப்டில இருக்குன்றனால தான் மக்கள் நிறைய பேர் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை அதிகமா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கான காரணம் இதுதான். இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் பொறுத்தவரை 2 விஷயங்கள் மக்கள் எப்போதுமே பார்ப்பாங்க. டாப் எஃப்டிஸ் ஃபார் ஹையர் ரிட்டர்ன் ரேட்ஸ், எதுல ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா பேலன்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ட்ரஸ்ட் பிளஸ் ரிட்டர்ன்ஸ், ஒரு நம்பகத்தன்மையாகவும் இருக்கணும், அதுல இருந்து எனக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கணும், ஒரு பேலன்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் வேணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இது ரெண்டுத்துக்குமே தகுந்தாப்புல தான் ஒரு 5 பெஸ்டான ஸ்கீமை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் எஃப்டி, நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்லைஸ் எஃப்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா அப் டு 9% வரைக்கும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சொல்லும் போது அது இன்ஃப்ளேஷன் ரேட்டை கூட பீட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த மாதிரியான சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல அப் டு 9% வரைக்குமே கொடுக்குறாங்க. அண்ட் மினிமமா 1000 ரூபாய் இருந்தா கூட போதும். அண்ட் எப்படி நம்ம வந்து புக் பண்ணணும், எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தா டிஜிட்டலா பண்ணும், ஃபுல் டிஜிட்டல் அவங்களுக்கு. ஸோ அடுத்து சேஃப்டி பார்க்கும்போது டிஐசிஜிசி அப்படி இருக்காங்க, அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கம்பெனி அப்படின்றாங்க. அதாவது உங்களுடைய 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போ இந்த பேங்க்ல நீங்க 5 லட்ச ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இஃப் இன் கேஸ் இந்த கம்பெனி திவாலானா கூட நீங்க போட்ட 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். இல்ல 10 லட்ச ரூபாய் போட்டீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு திருப்பி தருவாங்க. ஸோ 5 lakhs வரைக்கும் தான் இவங்க வந்து இன்சூர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா என்னன்னா டென்யூர் பீரியட் நிறைய ஃபிளெக்சிபிளா கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டென்யூர் பீரியட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எஃப்டி திட்டத்தினுடைய ஒரு பிளான். ஸோ ஆக மொத்தம் ஸ்லைஸ் எஃப்டியை பார்க்கும்போது ரிட்டர்ன் ஃபோக்கஸ்டு இன்வெஸ்டர், எனக்கு ரிட்டர்ன் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். எதா இருந்தாலும் நீங்க சுயமா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க ஃபைனலா. ரெண்டாவது கிரெடிட் பே, யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பவர் பை யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த கிரெடிட் பே. ஸோ இது ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 2 விதமா கொடுக்குறாங்க. ஒன்னு 7.75%, ரெண்டாவது 8.25%. இந்த 7.75% பார்க்கும்போது யாருக்கு தெரியுமா கொடுக்குறாங்க? ஜெனரல் கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க. இந்த 8.25 பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ மினிமமா 1000 ரூபாய் இருந்தா கூட இந்த திட்டத்தில் நம்மளால எஃப்டி போட்டுக்க முடியும். அண்ட் அடுத்து இதனுடைய புக்கிங் ப்ராசஸ் எப்படி இந்த கிரெடிட் பேல வந்து நம்ம வந்து எஃப்டி போடுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் பே ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த கிரெடிட் பே ஆப்போட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கேஒய்சி என்னென்ன கேட்குறாங்களோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யூபிஐ யூஸ் பண்ணி கூட நம்மளால பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். நிறைய எஃப்டியில் அந்த மாதிரியான ஒரு பிளான் இருக்காது, இவங்க கிட்ட யூபிஐ ஆப்ஷன் இருக்கு.
அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உடனே நமக்கு எஃப்டி ரெசிப்ட் வந்துடும், இன்ஸ்டன்ட்டாக வந்துடும் எஃப்டி ரெசிப்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்லேயே நம்மளால எஃப்டி போட்டுக்க முடியும் இந்த கிரெடிட் பே யூஸ் பண்ணி. ஸோ சேஃப்டின்னு பார்க்கும்போது பவர் பை யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். சேம் இவங்களும் டிஏசிஜிசியில் இருக்கிறாங்க. ஸோ 5 லட்ச ரூபா வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஒரு டிப் சொல்வேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ஜாஸ்தியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஒரே பேங்க்கில் கொண்டு போய் அந்த 10 லட்ச ரூபாய் போட்டுறாதீங்க. 5 லட்ச ரூபாயா பிரித்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட பணத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே 1% வந்து கேஷ்பேக் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ரெண்டாவது, பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி கிடையாது. அண்ட் மந்த்லி நம்ம பணம் போடுற மாதிரி ஒரு மந்த்லி எஸ்ஐபி பிளான் கூட வந்து இவங்க ஃபியூச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக சூன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆன்போர்டிங், டக்குன்னு உங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ஆன்போர்ட் ஆகிடும் கம்பேரிட்டிவ்லி டு தி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஆக மொத்தம் கிரெடிட் பே ஆப் எடுத்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்பீட் நல்லா இருக்கும், ரிவார்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ரிவார்டிங் எஃப்டி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு எஃப்டி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிரெடிட் பேவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கிரெடிட் பே ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக போட்டு அதிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை ஏதாவது ஒரு ஃபியூச்சர் தேவைக்காக நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ திங்க் பண்ணி பாருங்க. அடுத்து தேர்ட் என்னன்னா AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எஃப்டி. ஸோ இவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா அப் டு 8% வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு தான் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ மினிமமாக 1000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபுல்லி டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. AU0101 அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அது மூலமாக நம்மளால பணத்தை போட்டுக்க முடியும். சேஃப்டி பார்க்கும்போது இவங்களும் டிஎஸ்சிஜிசி அண்டரில் அப்படி இருக்குது. ஸோ 5 lakhs வரைக்கும் சேஃப்டி இருக்குது. எக்ஸ்ட்ராவாக என்ன விஷயம் அப்படின்னா ஆட்டோ ரெனிவல் பண்ணிக்கலாம், மல்டிபிள் பேஅவுட்ஸ் நிறைய தடவை பண்ணிக்கலாம், அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்குள்ளே எடுத்துக்கலாம். சில எஃப்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து நடுவில்லாம் பணத்தை எடுக்க முடியாது, ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், பார்ஷியல் வித்ட்ராவல் இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட அது இருக்குன்றது ஒரு பாயிண்ட். ஸோ AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பொறுத்தளவில் இது வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் ஒரு பேங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரஸ்டட் பை பீப்புள். ஸோ ஜாஸ்தியான ட்ரஸ்ட் இருக்குது இந்த பேங்க்ல. ஸோ இவங்களுடைய மொபைல் ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலையபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பணம் வச்சுருந்தா பிரித்து ஒவ்வொரு லட்சமாக ஒவ்வொரு பேங்க்ல போட முடிஞ்சால் போடுங்க. பட் இருந்தாலும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, உங்கள் பணம் கண்டிப்பாக அந்த பேங்க்கில் போட்டால் சேஃபாக இருக்குமா இருக்காதான்னு. நான் அது சூரிய டே ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எஃப்டி. ஸோ இவங்க அப் டு 8.4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. மினிமமாக 1000 rupees போதும். எப்படி நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ஆப் பேஸ்டு தான். ஸோ கேஒய்சி எனேபிள், கேஒய்சிலாம் பண்ணிட்டு ஆப்பில் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இவங்களும் சேஃப்டி டிஎஸ்சிஜிசி தான். எக்ஸ்ட்ராவாக என்னன்னா ஃப்ளெக்சிபிள் டென்யூஸ். ஸோ நமக்கு என்ன மாதிரியான டென்யூஸ் வேணுமோ அந்த டென்யூர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலும் இவங்க கிட்ட அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. இப்போ அடுத்து இந்த பேங்க்ல நம்ம கண்டிப்பாக பணத்தை போடலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணலாம். ஸோ ஆப்போட எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் சப்போர்ட்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் ஈல்டு ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பேங்க்கை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபிஃப்த் பேங்க், லாஸ்ட் பேங்க் என்னன்னு பார்க்கும்போது ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எஃப்டி. இவங்க கிட்ட அப் டு 8.2% வரைக்கும் இவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ மினிமமாக 1000 rupees போடலாம். ஸோ ஆப் இல்லைனா அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நம்ம பணத்தை போடலாம். டிஐசிஜிசியோட சேஃப்டிங்க இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஃப்ளெக்சிபிள் பே அவுட் அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ஆக மொத்தம் ஜனா பேங்க்ல நம்ம பணத்தை போடலாமா வேணாமான்னு பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ்டான ஒரு சாய்ஸுங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வேணும், பீஸ் ஆஃப் மைண்டும் வேணும் அப்படின்னா இந்த பேங்க் நீங்க நிச்சயமா திங்க் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு போனஸ் பாயிண்ட் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். SBA FD நிறைய பேர் வந்து பயப்படுறதுக்கான விஷயம், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல நம்ம பணத்தை போட்டால் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்பீங்க. அதுக்கு தான் டிஐசிஜிசியோட இன்சூர்டு இருக்கு 5 lakhs வரைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய பப்ளிக் செக்டர் பேங்க் SBA மாதிரி போனீங்கன்னா பணத்துக்கு பயமே இல்லை, தாராளமாக போடலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபாய் கூட மேலே நீங்கள் போடணும் அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம தைரியமாக போடலாம். ஸோ இவங்க வந்து அப் டு 7% வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. 1000 rupees மினிமம். யோனோ அப்படின்ற அவங்களோட ஆப்ல நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட FD அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பப்ளிக் செக்டர் அண்ட் டிஐசிஜிசியோட இன்சூர்ட் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டின்றது நல்லாவே இருக்குது, ரிஸ்க்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அவ்வளவுதாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 5 ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸ் எந்தெந்த பேங்க்ல எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க, எது நமக்கு நல்லது எது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் மொத்தமாக ஓவராலாக பார்க்கும்போது இந்த Kredit.pe ஆப்பில் நம்ம வந்து FD போடுறது மூலமாக நமக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்குது, ரிவார்ட்ஸ் கிடைக்குது, அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அண்ட் ஈஸி டு யூஸ் அண்ட் ஸ்பீடாலாம் இருக்கும் அப்படின்றது கருத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. Boss Wala. Be the boss.